காங்கிரஸ் கட்சிக்கு திமுக 25 சீட்டுகளை வழங்க முன்வந்ததாகவும், ஆனால் தாங்கள் கூடுதல் தொகுதியை எதிர்பார்ப்பதாகவும் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளரான கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். வருகிற சட்டமன்ற தேர்தலில் தங்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் கோரிக்கைகள் அடங்கிய விருப்ப பட்டியல் திமுகவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், அது ஏற்றுக்கொள்ளப்படும் என நம்பிக்கை உள்ளதாகவும் கூறியுள்ளார். அதேவேளையில் புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தை குறைத்து எடை போட முடியாது என்றும் கூறியுள்ள அவர், இளைஞர்கள் மத்தியில் தாவேகா ஆதரவை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்தியின் பலத்தை தாவேகாவினர் அறிந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் தாவேகாவுடனான கூட்டணி குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளரான கிரீஷ் சோடங்கர், தற்போது திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கே முன்னுரிமை என்றும் கட்சியின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். தமிழகத்தை உலுக்கிய கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு கோவை மாவட்ட நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சந்திர கிரகணம் காரணமாக நாளை 10 மணி நேரம் நடை அடைக்கப்படும் என்று தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. காலை 9 மணி முதல் இரவு 7:30 மணி வரை ஏழுமலையான் கோயில் நடை அடைக்கப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க வாக்காளர் பட்டியலில் சுமார் 61 லட்சம் பேர் நீக்கப்பட்ட விவகாரம். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கொல்கத்தாவில் வரும் 6ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். டெல்லி ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் சட்டையை கழற்றி போராட்டம் நடத்திய சம்பவம். கைது செய்யப்பட்ட 10 பேரில் 9 பேருக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் போர் மூண்டுள்ளதால் இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் உள்ளிட்ட நாடுகளுக்கு விமான சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரான் தாக்குதல் தொடர்பாக அமீரக அதிபருடன் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக உரையாடினார். ஈரான் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த பிரதமர், இந்தியா என்றும் அமீரகத்திற்கு துணை நிற்கும் என உறுதியளித்துள்ளார். தங்களது முதல் தாக்குதலின் போதே வெறும் 1 நிமிடத்தில் ஈரானின் முக்கிய ராணுவ தளபதிகள் மற்றும் மூத்த அதிகாரிகள் 40 பேரை தாங்கள் கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. உளவுத்துறையின் துல்லியமான வழிகாட்டுதலின் பேரில் விமானப்படை நடத்திய இந்த துல்லியமான தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அலி காமேனி கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் ராணுவம், காமேனியை இஸ்ரேலை அழிக்கும் திட்டத்தின் தலைவன் என்றும் கொலைகாரன் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அதோடு இஸ்ரேல் மற்றும் மேற்குலக நாடுகளுக்கு எதிராக தீவிரவாத நடவடிக்கைகளை வழிநடத்தியவர் அலி காமேனி என்றும் இஸ்ரேல் ராணுவம் கடுமையாக விமர்சித்துள்ளது. ஈரானின் F-4 மற்றும் F-5 போர் விமானங்களை இஸ்ரேல் தாக்கி அழித்த வீடியோ காட்சிகளை அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ளது. ஈரானில் உள்ள தஃப்ரீஸ் நகரில் புறப்பட தயாராகி கொண்டிருந்த போது இந்த போர் விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் இதுவரை ஐக்கிய அரபு அமீரகத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி உயிரிழந்த 3 பேரும் ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமீரக வான் பாதுகாப்பு படை இதுவரை சுமார் 165 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் இடைமறித்து அழித்துள்ளதாகவும், இடைமறிக்கும் ஏவுகணைகளின் சிதறல்கள் குடியிருப்பு பகுதிகளில் விழுந்ததால் உயிரிழப்புகள் மற்றும் பொருள் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 58 பேர் லேசான காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் 4 வாரங்களுக்கு நீடிக்கும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தரப்பிலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். போர் சூழல் நிலவுவதால் ஐக்கிய அரபு அமீரக நாடுகளில் இனி பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகளுக்கு மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பு கருதி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அரசு, மார்ச் 4ஆம் தேதி இந்த திட்டமே தொடரும் என கூறியுள்ளது. அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்திற்கும் இந்த சுற்றறிக்கை பொருந்தும் எனவும் அறிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இந்தியாவில் தங்கியுள்ள வெளிநாட்டினர் தாங்கள் தங்கும் காலத்தை நீட்டித்துக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
போரால் இந்தியாவில் தங்கியுள்ள வெளிநாட்டினர் தங்கள் நாடுகளுக்கு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய வெளியுறவு அமைச்சகம் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பயண திட்டங்களை மாற்ற வேண்டிய வெளிநாட்டினர் தங்கும் காலத்தை நீட்டிக்க உதவி பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசா காலாவதி சிக்கல்கள் உள்ளவர்கள் வெளிநாட்டினர் பிராந்திய பதிவு அலுவலகத்தை அல்லது அதன் ஆன்லைன் போர்ட்டலை தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகி பதற்றம் நிலவி வரும் நிலையில் துபாயில் கார் பந்தயத்தில் பங்கேற்க சென்றுள்ள நடிகர் அஜித்குமார் பாதுகாப்பாக இருப்பதாக அவரது தரப்பு தெரிவித்துள்ளது. தாக்குதலால் அப்பகுதியில் மக்கள் அச்சத்தில் உள்ள நிலையில் அஜித்குமார் மற்றும் அவரது அணி பாதுகாப்பாக உள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் 10% உயர்ந்து ஒரு பேரல் $80 எட்டியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கி உள்ளதால் கச்சா எண்ணெய் விலை விரைவில் $100 வரை உயரக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். செர்பியாவில் அதிபர் அலெக்சாண்டர் ஊசிக் பதவி விலக வலியுறுத்தி ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழல் மற்றும் அரசு நிர்வாக குறைபாடுகளுக்கு எதிரான போராட்டம் நாடு தழுவிய மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் 3 பேர் உயிரிழப்பிற்கு காரணமான துப்பாக்கிச்சூடு சம்பவம். இந்த தாக்குதல் பயங்கரவாத செயலாக இருக்கக்கூடும் என்று FBI தெரிவித்துள்ள நிலையில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதலில் ஐக்கிய அரபு அமீரக நாட்டின் தலைநகரான அபுதாபியின் சையத் துறைமுகம் பகுதி தாக்குதலுக்கு உள்ளாகியது. அங்கு வானை முட்டும் அளவுக்கு கரும் புகை மூட்டங்கள் எழுந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது அபுதாபியின் முக்கிய வர்த்தக மற்றும் சரக்கு கப்பல் துறைமுகம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள தனது தூதரகத்தை மூடுவதாக அமீரக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானின் தாக்குதல்கள் சர்வதேச சட்டங்களையும் ஐநா சாசனத்தையும் மீறும் செயல் என அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவ தளங்கள் உள்ள நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய மற்றும் உலகின் முக்கியமான ஆழ்கடல் துறைமுகங்களில் ஒன்றான துபையின் ஜெபல் அலி துறைமுகம் ஈரான் தாக்குதலுக்கு உள்ளானதாக வீடியோ வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி ஐக்கிய அரபு அமீரகத்தில் குறிப்பாக இந்திய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியான சார்ஜா நகரில் பல இடங்களில் வானெங்கும் கரும் புகை எழுந்ததாக வீடியோ வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலான ஆப்ரஹாம் லிங்கன் மீது தாங்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதனை மத்திய அமெரிக்க ராணுவ கட்டளை பிரிவு மறுத்துள்ளது. தங்களது விமானம் தாங்கி கப்பல் அருகில் கூட ஈரானின் ஏவுகணைகள் வரவில்லை என்றும் தொடர்ந்து அமெரிக்க மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் இருந்து விமானங்கள் ஏவப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. எதிரிகளின் தீய திட்டங்களை முறியடிக்க ஈரான் மக்கள் கைகோர்க்க வேண்டும் என அந்நாட்டு அதிபர் மசூத் பெஷஷ்கியான் அழைப்பு விடுத்துள்ளார். ஈரான் ராணுவம் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள பிற நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்களை அழிக்கும் சக்தியுடன் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அவமானத்தை கொண்டு வரும் என்றும் தெரிவித்துள்ளார். ஈரானின் இடைநிலை தலைமை குழு சட்டப்படி தனது பணியை தொடங்கியதாகவும் பெஷஷ்கியான் அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோவ் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினர். சீனா மற்றும் ரஷ்யாவின் முயற்சியால் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஈரான் விவகாரம் குறித்த அவசர கூட்டம் நடத்தப்பட்ட நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போதே ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் உச்ச தலைவர் அலி ஹொசைனி கமேனி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது திட்டமிட்ட படுகொலை என்றும் சர்வதேச விதிகளுக்கு எதிரான செயல் என்றும் காங்கிரஸ் கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. ஐநா சபையின் சாசனத்தை மீறி ஒரு நாட்டின் இறையாண்மையில் தலையிடுவது ஏகாதிபத்திய மனநிலை என்றும் காங்கிரஸ் கட்சி சாடியுள்ளது. கமேனியின் குடும்பத்தினருக்கு ஷியா சமூகத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி இந்த தாக்குதல் இந்தியாவின் அமைதி மற்றும் அகிம்சை ஆகிய கொள்கைகளுக்கு எதிரானது என்றும் கூறியுள்ளது. மத்திய கிழக்கு கடல் பகுதியில் பயணிக்கும் இந்திய மாலுமிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க மத்திய கப்பல் போக்குவரத்து இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை மாலுமிகளை ஈரான் நாட்டுக்கோ அல்லது அதன் கடல் எல்லைக்கோ பணிக்கு அனுப்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளது.
மத்திய கிழக்கில் நீடிக்கும் போர் சூழலால் இந்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் சார்பில் அவசர கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. பிரத்யேக ஹெல்ப்லைன்கள் மூலம் பெறப்படும் பயணிகளின் புகார்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோவ் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினர். சீனா மற்றும் ரஷ்யாவின் முயற்சியால் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஈரான் விவகாரம் குறித்த அவசர கூட்டம் நடத்தப்பட்ட நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போதே ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தை தணிக்க உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டுமென ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. இந்த போரினால் எரிபொருள் ஏற்றுமதியில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பிறகு நடைபெறும் நிகழ்வுகளை மிகுந்த கவலையுடன் கவனித்து வருவதாக தெரிவித்துள்ள போப் ஆண்டவர் லியோ உடனடியாக இத்தகைய வன்முறையின் சுழற்சி நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உண்மையான, நியாயமான மற்றும் பொறுப்பான பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று அறிவுறுத்தியுள்ள அவர், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் படைகள் தங்களது மோதல்களை உடனடியாக பேச்சுவார்த்தை மூலம் நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் 275 கோடி ரூபாய் மதிப்பிலான கசகசா செடிகளை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு போலீசார் அழித்தனர். கோட்னா மலை பகுதிகளில் 170 ஏக்கரில் சட்டவிரோதமாக பயிரிடப்பட்டிருந்த நிலையில் அழிக்கப்பட்டது.